இன்றைய பாசுரம் எல்லே இளங்கிலியே இன்னும் உறங்குதியோ சில்லேன் அழியேன் மீர் நகமீர் போதர்கின்றேன் வல்லையும் கட்டுரைகள் பண்டேயும் வாயறிதும் வல்லியர்கள் நீங்களே நானேதான் ஆயிடுக ஒல்லனி போதாய் உனக்கென்ன வேறுடையை எல்லாரும் போந்தாரோ போந்தார் போந்த எண்ணிக்குள் வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை மாயனை பாட ஏலோ எம்பாவை ரொம்ப அழகா சொல்றா ஆண்டாள். அதாவது நேற்றைக்கு பார்த்தோம், சங்கோடு சக்கரம் ஏந்தும் தடையக்கையன் பங்கைய கண்ணானை பாடின்னு நேற்றுக்கு அனுபவிச்சோம். நேற்றுக்கு ஆண்டாளானவர் ஒரு பெண் பிள்ளை எழுப்பினால் இந்த பாசுரத்தை இந்த வீட்டில் இந்த அம்மா பாடுறா. இதை பக்கத்து வீட்டு, இப்ப நம்ம இங்க பேசுறோம்னா பக்கத்து வீட்டுல கேட்கும்ல, அது போல பக்கத்து வீட்டுக்காரே அதை கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அடுத்து இவங்க நம்மளதான் எழுப்பணும், நம்மளை எழுப்புறதுக்கு இவங்க என்ன பாடுறான்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆனா பக்கத்து வீட்டுல இந்த பாட்டு பாடி அவங்க எழுப்புறாங்கல்ல. ஏன்னா நேத்திக்கு பாசம் சொல்லும்போது உங்கள் புழக்கடை இல்லையா, நேத்திக்கு பாசுரம் உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கநீர் வாயிலிருந்து ஆம்பல் இந்த பாட்டை சொல்லிக்கிட்டே வரும்போது கடைசியில என்ன வருது, சங்கோடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாடு அப்படின்னு நேத்திக்கு அனுபவிச்சோம். இந்த பாட்டை இந்த பெண் பிள்ளை இன்னைக்கு எழுப்புறா இல்லையா, இந்த பெண் பிள்ளை அங்க பாடும்போது காது கொடுத்து கேட்டான். அடுத்து இவங்க நம்ம வீட்டுக்கு தானே வரணும். அது என்ன அந்த பெண் பிள்ளைக்கு மட்டும் சங்கோடு சக்கரம்னு சொல்லுவேன், அப்ப எனக்கெல்லாம் சொல்ல மாட்டியான்னு இந்த அம்மா உள்ளவே இருந்து அவள அந்த பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டாலாம். இவ எழுப்புனது இந்த வீட்டு பெண் பிள்ளையை, ஆனால் பக்கத்து வீட்டு பெண் பிள்ளை அந்த சங்கோடு ஏன்னா அந்த சங்கு சக்கரம் தானே பெருமாள் பிரத்யட்சம். இப்ப பெருமாள் சங்கு சக்கரம் இல்லாம வந்து நம்ம நிக்கிறாருன்னு வச்சுக்கோ, ஏய் நீ யார் நீ போ அப்படிதான் சொல்லுவோம். அவ பெருமாளுக்கே பிரத்யட்சம் என்னடான்னா இந்த திருமண்ணு இந்த சங்கு சக்கரம். அப்ப இந்த திருமணம் இந்த சங்கு சக்கரம் இல்லைன்னா அப்ப நீ யாரோ நான் யாரோ. ஏன்னா ஆஞ்சநேயருக்கு ராமர் மட்டும்தான் பிடிக்கும், வேற யாரையும் பிடிக்காது. இப்போ அகோபிலம் போனா அந்த இடத்துல ரொம்ப அழகாக வில்லு அம்போட காட்சி கொடுக்குற நரசிங்கர். அது எங்க நடக்கிற துவாரகையில ஆஞ்சநேயர் வேக வேகமா வராரு. நாரதர் வந்து சொல்லிட்டாரு கண்ணன் கிட்ட, ஐயோ கண்ணா கண்ணா ஆஞ்சநேயர் வராரு, அவருக்கு ராமர் மட்டும் தான் பிடிக்கும், நீ கண்ணனா இருக்கிற அவருக்கு பிடிக்காது, நீ என்ன பண்ண போறன்ட்டார். அதுக்கு என்ன கவலைப்படாத நீ அப்படின்னு போய் ருக்மணி பிராட்டிய பாமா கூப்பிட்டு, பாமா நீ சீதா பிராட்டி வேஷம் போட்டு வா அப்படின்னாரு. அந்த அம்மா போனா இது நகையெல்லாம் கழுத்துல போட்டுக்கிட்டான். எல்லா நகையை கொண்டாந்து போட்டு நின்னுனா, ஐயோ இதுதான் சீதா பிராட்டியா, சீதா ருக்மணி நீ வா நீ சீதா பிராட்டி வேஷம் போட்டு வா சொன்ன உடனே அந்த அம்மா எந்த அலங்காரம் இல்லாம வெறும் புடவையை மட்டும் உடுத்திக்கிட்டு சிம்பிளா வந்து நின்னாலாம். அதுதானே சீதா பிராட்டி. பார்த்த உடனே ஆஞ்சநேயர் வந்துட்டார். பார்த்த உடனே நம்ம சீத்த மாதிரி தெரியுது, யாரு பக்கத்துல கண்ணனா நிக்கிறார். யார் நீ? இல்ல தப்ப ராமர். உடனே ராமரா காட்சி. இப்படி ஒரு சாரங்கம் என்ற ஒரு வில்லோட அந்த அம்போட அந்த ராமரோட திருக்கோலத்தோட அந்த காட்சி கொடுத்த உடனே ஐயோ ராமா நீ யாரோட கால விட்டார் யார் ஆஞ்சநேயர். அந்த ராமருடைய காட்சி துவாரகையில அர்ஜுனனுக்கு கொடுத்த எப்பேற்பட்ட ஆஞ்சநேயர் கொடுத்தாராம். ஏன்னா அர்ஜுனனும் கேட்கிற அவரு காட்சி கொடுக்குறாரு. அதுபோல இதே ஆஞ்சநேயர் அகோபிலத்துல நரசிங்கர் சேவிக்கும் போது நரசிங்கர்லாம் எனக்கு யாரும் தெரியாது, எனக்கு தேவை ராமர். ராமோ துர்னாபி பாஷதே அழகாக எடுத்து காட்டுகிறார் சுவாமி வால்மீகி ராமாயணத்துல. ராமனை தான் தெரியும், ராமனை மட்டும்தான் பேசுவேன், ராமனை மட்டும்தான் எனக்கு அனுபவிக்க முடியும், ராமன் அழகு மட்டும்தான் எனக்கு தெரியும், வேறெல்லாம் எனக்கு எதுவும் தெரியாது. அப்பேற்பட்டவரா ஆகையால் நரசிங்கராக இருக்கிறவர் காரஞ்சனா அப்படின்னு நரசிங்கர் 9 நரசிம்மர், அங்க உக்ர நரசிம்மர், ஜுவாலா நரசிம்மர், மால்வலா நரசிம்மர் ஒன்னா சொல்லுவோம். அப்ப அங்க போகும்போது காரஞ்சனா ஒரு நரசிம்மர் இருக்கார். அந்த நரசிம்மர்கிட்ட கை வில்லோட காட்சி கொடுக்குறாரு. என்னடா ஆஞ்சநேயர். ஏன்னா ஆஞ்சநேயருக்கு ராமரை மட்டும்தான் தெரியும், ராமரை மட்டும்தான் பிடிக்கும். அது போல இன்றைய பாசுரத்துல நேற்றைக்கு எழுப்பின பெண் பிள்ளைக்கு சங்கோடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன்னு பாடின அந்த பாட்டை இந்தமா பாட ஆரம்பிச்சிட்டா. இவங்க ஒன்னும் அந்த பெண் பிள்ளை வந்து எழுப்பவே இல்லை. ஆனாலும் பக்கத்து வீட்டுல எழுப்புறதுனால அந்த சங்கு சக்கரம் அந்த அம்மாவுக்கு பிரதிபலிப்பாகி அந்த அம்மா பாட ஆரம்பிச்சிட்டாங்க. சங்கோடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணம். இந்த பாட்டு குரலை கேட்டு ஆண்டாள் அந்த வீட்டுக்கு போய் அந்த பெண் பிள்ளையை எழுப்புறாளாம். அடடே நம்ம குரலை கேட்டு இவங்க வந்துட்டாங்களா, அடடே நம்ம தான் காமிச்சு கொடுத்துக்கணுமா, நம்ம ஒன்றும் எழுந்திருக்கவே இல்லை. ஏன்னா காலையில விடியற்கால 5 மணிக்கெல்லாம் எழுந்துக்கணும், தீர்த்தம் ஆடணும், திருமணம் வைக்கணும், பெருமாளை சேவிக்கணும் அப்படின்னு நம்ம எல்லாரும் பேசிக்கிட்டோம். ஆனா இப்ப நான் படுத்துக்கொண்டே நான் சங்கோடு சக்கரம் ஏந்தும் தடக்கைன்னு அந்த மாதிரி என்ன நினைப்பாரு, வெக்கம் வந்துட்டு திரும்ப கமல் படுத்துக்கலாம்.
அப்ப உடனே ஆண்டாள் எழுதி சொல்றா, இல்லே இளங்கிளியே இன்னும் உறங்குதியோ? அதான் என்னைய பாசம். ஒருத்தர் தூங்கிட்டு இருக்கிறாங்க, அந்த தூக்கத்தை போய் அவரை தட்டி எழுப்பிய, என்ன தூங்குறியா நீ? எவ்வளவு கோபம் வரும் அவனுக்கு. நானே தூங்கிங்கிறேன், தூங்கி வந்து என்னை வேற தட்டி வேற எழுப்பிட்டு இன்னும் தூங்குறியான்னு வேற கேட்கறியா நீ? அப்படி இந்தமா கோபம் வருதானா? இந்தமா கோபம் வரல. ஏன்? இவங்க பக்திமான்கள், பரவசம் உடையவர்கள், ஒன்றை ஒன்றை போதையந்த பரஸ்பரம் உடையவர்கள் அல்லவா? அப்போ பகவானை நாம் சென்று சேவிக்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம மட்டும் போய் சேவிக்கணும், உத்தம அடியார்களோடு போய் சேவிக்கணும், விஷயம் தெரிஞ்சவங்களோட போய் சேவிக்கணும், தெரியாதவங்களையும் கூட கூட்டு போகணும். அதுதான் பெருமாளை சேவிக்கிறதுக்கு உண்டான பலன். அப்பதான் பெருமாளை சந்தோஷப்படுவாராம். அதனால தான் ஆண்டாள், எனக்கு ஒண்ணுமே தெரியாது, நீ விஷயம் தெரியக்கூடிய பெண் பிள்ளை அல்லவா, சங்கு சக்கரம் சொன்ன உடனே நீயே பாட ஆரம்பிச்சிட்டியே, அப்ப அந்த சங்கு சக்கரம் இருக்கக்கூடிய அந்த பெருமாள் மேல எவ்வளவு பக்தி உனக்கு இருக்கிறது, அதனால நீ இன்னும் தூங்கலாமா? இல்லே இளங்கிலேயே இன்னும் உறங்குதையோ? சொன்ன உடனே அந்த மாதிரி ரோசம் வந்துருச்சா. சில்லுன்னு சில்லு என்ன சில்லு வல்லு சில்லுன்னு என்ன கோமாலாம் சொல்லாத. எங்கிட்ட எல்லாம் பேசினா ரொம்ப பொறுமை, சில பேர்கிட்ட பேசினா கொஞ்சம் பொறுமையா பேசணும், சில பேர்கிட்ட பேசினா கொஞ்சம் கோபமா பேசணும். சில இடத்துல கோபமா பேசினாதான் அங்க வேலை நடக்கும். அங்க போய் ஐயோ சாமி கொஞ்சம் எனக்கு வேலை செஞ்சு கூட போடா ஏமாத்திட்டு போடுவான் அவன். ஆனா கொஞ்சம் தன்மையா பேசுற இடத்துல போய் அங்க கொஞ்சம் தன்மையா பேசணும், அப்ப அங்க வேலை நடக்கும். உன் கோபத்தை எங்கிட்ட காட்டுறியா, போடா தூக்கி போட்டு போடுவான், வேலை செய்ய மாட்டான். அது போல இந்த இடத்துல ஆண்டாள் பெண் பிள்ளையானவள் இந்த எப்பேற்பட்ட விஷயம் தெரிஞ்சு ஞான அதிகாரி அல்லவா நீ? சங்கு சக்கரம் சொன்ன உடனே நேத்திக்கு நாங்க சொன்னோம், அப்ப சொன்ன உடனே நீ அந்த சங்கு சக்கரத்தை பிடிச்சுக்கொண்டு நீ பகவானை பாடிக்கொண்டு இருக்கிறாய் அல்லவா, அப்ப நீ ஞான பிரகாசம் உடையவர் அல்லவா, ஆகையினாலே எழுந்திரு. அப்ப அதை கேட்டு இந்த மாதிரி வெக்கம் வந்து இல்ல கம்முனே இருந்தாலாம், சில்லென்றழையேன் நங்கை மீர் போதர்கின்றேன் என்று சொன்ன உடனே வல்லையும் கட்டுரைகள் பண்டேயும் வாயறிதும். அதாவது வல்லையும் கட்டுரைகள் அப்படின்னா உன்னுடைய ஞான தேஜஸ் என்ன, எப்பேற்பட்ட பக்திமான்கள் எங்களை வந்து நீங்க எல்லாம் எழுப்புறீங்க, நீங்க எல்லாம் பெரிய மகான்கள் அல்லவா. அப்ப இதை எடுத்துக்காட்டுறாங்க பெரியவங்க ரொம்ப அழகாக. அதாவது என்ன அப்படின்னு சொன்ன விசேஷமான அர்த்தங்கள் இதெல்லாம் சுவாபதேசத்துல நம்ம அனுபவிக்கும் போது என்ன எடுத்து காட்டுகிறார்கள் அப்படின்னு சொன்ன, பகவானிடத்துல நம்ம போய் சேவிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், நேராக நம்ம போய் சேவிச்சோம்னு சொன்னா பெருமாள் ரிஜெக்ட் பண்ணுவாராம். ஏன்? பூர்வ ஜென்மத்தில் இந்த பாவத்தை பண்ண, பூர்வ ஜென்மத்தில் இந்த குடும்பத்தை நீ கெடுத்த, பூர்வ ஜென்மத்தில் இவன் குடும்பத்தை நீ கெடுத்த, அவனுடைய கேணியை அண்டை வெட்டி நீயே சேர்த்துக்கின, இப்படி இந்த குற்றமெல்லாம் அவங்ககிட்ட இருக்குது. நம்ம நேரம் பெருமாள்கிட்ட போய் நின்னா நம்மளை பார்த்த உடனே கண்ணாடி மாதிரி, இப்ப நம்ம போய் கண்ணாடியில பார்த்தா நம்ம முகம் நல்லா தெரியுது இல்ல, அது போல பெருமாள்கிட்ட போய் நம்ம நேரா போய் நின்னோம்னா நம்ம குற்றம் தான் ஃபர்ஸ்ட் அவர் கண்ணில் படுமா. பட்ட உடனே அவர் என்ன பண்றாரு, நீ இதான் பண்ண, நீ இதை பண்ண, நீ இதை பண்ண, நீ கிளம்பு, உனக்கு வேலை கிடையாது. அதே உத்தம அடியார்களோடு தாயாரை போய் சேவிச்சுட்டு தாயார் சிபாசு கடிதத்தை கொண்டு போய் கொடுத்தா, அப்ப தாயார் என்ன பண்றாரு, நமக்கு சிபாசு பண்றாரு. 3 நாளைக்கு முன்ன பார்த்தோம்ல, திருமகள் மண்மகள் ஆயர் மடமகள் என்று இவர் 3 உலகம் 3 பார்த்தோம்ல. அப்ப பக்கத்துல இருக்கிற தாயார் சிபாசு கடிதத்தோட போய் கொடுக்குறோம். ஒரு கலெக்டர் பாக்குறேன்னு சொன்னா ஒரு லெட்டர் கொண்டு போய் கொடுத்தா உடனே அவன் என்ன ஆகும், உடனே ஒரு சிபாசு கடிதம் வந்துட்டாருப்பா, இவருக்கு தேவையான செஞ்சிடலாம்பா அப்படின்னு செஞ்சு கொடுக்குறாருல்ல. அது போல நம்ம தாயாரை சேவிச்சுட்டு அந்த தாயார் லெட்டர் கொண்டு போய் பெருமாள் கிட்ட கொடுத்தா அவர் இப்படி பார்ப்பாரு, அப்புறம் இப்படி பார்ப்பாரு, 2 பக்கம் தாயாரா தான் இருக்கிறா. அந்த மாதிரி லெட்டர் கொடுத்து அனுப்பிச்சுக்கிறா. பக்கத்துல இருக்கிற தாயார் கேட்கறா, என்ன சமயம் அவனையோ லெட்டரையே அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கிறீர், இவன் பெரும் பாவியே, இவனை மன்னிச்சுமா, அந்த மாதிரி லெட்டர் வேற கொடுத்து அனுப்புறா, இவனை எப்படி நான் மன்னிக்கிறது அப்படின்னு பெருமாள் சொல்ல, இங்க இருக்கிற தாயார் சொல்றா, மண்மகள் திருமகள் லெட்டர் கொடுத்துட்டா, மண்மகள் ஏன் சுவாமி இப்படி பாக்குறேன்னு கேட்க, அவன் மன்னிக்கணும்னு சொல்றதா பெருமாள் சொல்ல, ஏன் சுவாமி அவன் தான் அவனை வந்து சேவிச்சுட்டான்ல, அவனை மன்னிச்சினான்ல, அப்படி இந்த ஆமா அவங்க 2 பேருக்கு வேற வேலையே இப்படி திரும்பினாலாம். இங்க மணமகள் இருக்கிற பக்கத்துல இன்னொரு தாயார், இங்க ஏன் சுவாமி இங்க திரும்பிட்டீரு, அவன் மன்னிச்சிடுன்றா, இவன் அவனை ஏத்துக்கோன்றா, நீ என்ன சொல்ல போறன்னு தெரியலையே, ஏன் சுவாமி பாவனோடு இருக்குல்லண்ணா, இந்த முழு பூசணிக்கு அவன் சோத்திரமா இருக்குது. ஒரு உத்தவர் அடியவனோடு ஒரு தாயார் சிபாரிசோடு ஒருத்த வந்துட்டான், அவனை எப்படியா இருந்தாலும் ஏத்துக்கணும். இதுதான் அந்த தாயாருக்கு இருக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சி. இந்த மாதிரி என்ன சொல்றா, பாவமே அவனு இல்லைன்ட்டா. ஐயோ என்ன நீ இப்படி சொல்ற, நான் காட்டுட்டா, அவன் பூர்வ ஜென்மத்தில் அந்த பாவத்தை பண்ணான், இவன் இந்த ஜென்மத்தில் இந்த பாவத்தை பண்ணான். ஒரு கைங்கரியம் நம்ம பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், உத்தம நெறியான முறையில பண்ணணும்.
பொய் சொல்லி பிறரை ஏமாத்தி கைங்கரியமான அந்த கைங்கரி பிரயோஜனமே கிடையாது. அதே போல பகவானுடைய ஆஞ்ஞை பிரகாரம் பண்ணணும், ஆச்சாரிய உத்தரவு பிரகாரம் பண்ணணும், அடியார்களுடைய அவச்சாரப்படாம அதுக்கு பேர் கைங்கரியம். சும்மா நானும் பண்றேன், அவங்ககிட்ட பேர் வாங்கிக்கிறான், நானும் பேர் வாங்கிக்கிறேன் பண்ணா அது பிரயோஜனமே கிடையாது. அப்ப இந்த இடத்துல இவர் சொல்றாரு ஒன்னொன்னு. அப்ப அந்த தாயார் சொல்றா, ஏன் சுவாமி, அவன் தான் உன்னை வந்து சேவிச்சிட்டான். நீ தானே வேதத்துல என்ன சொன்ன, சாஸ்திரம் என்ன சொல்லுது, எப்பொழுது பரபிரமமான ஸ்ரீமன் நாராயணனுடைய கண் பார்வையானது ஒரு பாவியின் மேல் படுகிறதோ அந்த பாவியினுடைய பாவமெல்லாம் போய்விடுகிறது. இப்ப அவங்ககிட்ட வந்துட்டான்ல, அவன் உன்னை சேவிச்சிட்டான்ல, உன் கண் பார்வை அவன் மேல பட்டு போச்சு இல்ல, அப்ப இன்னொரு பாவம் இருக்குதானா? அப்ப அவன் மேல பாவம் இல்லையே, அப்ப நீ மன்னிச்சிடு. அப்படியா, சரி மன்னிச்சிட்டேன். அப்ப இப்படிதான் நம்ம பெருமாளை சேவிக்கணும்னு சொன்னா ஒரு உத்தம அடியாரோடு போய் சேவிக்கணும். ஒரு சிபாசு கடிதம், அப்ப சிபாசு கடிதம்னா என்ன, ஆச்சாரிய பஞ்சசமஸ்காரம். அந்த பஞ்சசமஸ்காரம் பண்ணி தாயாரு சிபார்சோட நம்ம பெருமாளை போய் சேவிச்சோன்னு சொன்னா அந்த பகவானானவன் நம்மளை கைவிட மாட்டான். எப்பேற்பட்ட பாபியாக இருந்தாலும் ஆச்சாரிய சிபார்சோடு தாயாரு சிபார்சோடு பெருமாளை போய் சேவிச்சோன்னு சொன்னா அந்த பகவான் நமக்கு கையிலங்கு நெல்லி கனி எடுத்து காட்டுகிறார்கள் அழகாக. அப்போ அதைத்தான் இந்த அம்மா ஆண்டாள் என்ன சொல்றா, நீ அப்பேற்பட்ட பெண் பிள்ளை அல்லவா, நீ வந்து தானே எங்களை பெருமாள்கிட்ட அழைச்சிட்டு போகணும். அப்ப நீ வந்து பெருமாள்கிட்ட அழைச்சிட்டு போனாதானே நாங்க பெருமாளை சேவிக்க முடியும். நாம் எல்லாரும் ஒன்னாதானே அனுபவிக்கணும். நாங்க மட்டும் போய் என்ன பிரயோஜனம், நீ மட்டும் அனுபவிச்சு என்ன பிரயோஜனம். அப்ப பெருமாள் எல்லாரும் ஒன்னாதானே வர சொல்றாரு. ஆகையினாலே நீர் வந்து எங்களை எல்லாம் பெருமாள் கிட்ட அழைச்சிட்டு போ, அதனால நீ உறங்காத. அதுதான் எல்லே இளங்கிலேயே இன்னும் உறங்குதியோ சில்லேன் அழையேன் மீர் நங்கை மீர் போதர்கின்றேன். வல்லையுன் கட்டுரைகள் பண்டேயுன் வாயறிதும், வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயறிதும், நீ பகவானுக்கு அற்று தீர்ந்த அடிமை. அதான் அர்த்தம். உன் பெருமை என்ன தெரியுமா, சில பேர் இருப்பாங்க அவர் பெருமை அவருக்கே தெரியாது, ஆனா பக்கத்துல நண்பன் சொல்வார், ஆஹா உன் பெருமை என்ன தெரியுமா, நீ போன உடனே கலெக்டர் எழுந்து நிக்கிறார், நீ போன உடனே கலெக்டர் கையெழுத்து போட்டுறார், நீ போன எம்எல்ஏ எம்பி எல்லாம் உன்ன கையெழுத்து கும்பிடுறான் அப்படின்னு பக்கத்துல தான் தெரியும். ஏன், அவர் யாரு, அவர் சிஎம், அவர் தான் முதலமைச்சர். அப்ப முதலமைச்சர்னு சொன்னா அப்ப எம்எல்ஏ எம்பி எழுந்து கைட்டு சல்யூட் அடிச்சுதானே ஆகணும். அது போல பெண் பிள்ளை அல்லவா நீ உள்ளே உறங்கலாமா, நீ உள்ளே உறங்கக்கூடாது அல்லவா, உன்னுடைய கட்டுரைகள் எப்பேற்பட்டது. எப்படி ஆஞ்சநேயருடைய பெருமையெல்லாம் அவர் மறந்துட்டாராம். இலங்கையை போய் நான் தாண்ட முடியுமா, என்னால எதிர முடியுமா, எனக்கு உண்மையே கிடையாது, எனக்கு சக்தியே கிடையாது அப்படின்னு மறந்துட்டாராம். அதுக்கப்புறம் ஜாம்பவான் வந்து சொல்றாரு அழகாக. ஏன், அவர் சின்ன வயசுல ரொம்ப துடுக்குத்தனம் பண்ணி ரொம்ப சேஷ்ட பண்ணி இந்த ரிஷிகள்லாம் தவம் பண்ணுவாங்களாம். ஒரு தவம் பண்ணிட்டே இருக்கக்கூடிய ஒரு ரிஷிய தலைகீழ கவுத்துட்டு வந்துருவாராம். ஒரு ரிஷி தவம் பண்ணிட்டே இருக்கும்போது ஏதாவது ஒரு பூ மண்ணியத்தை அவர் மேல போட்டு வந்துருவாராம். இப்படியே சேஷ்டிதம், இதே சேட்டை. என்னடா சும்மா சேட்டை பண்றீங்க, இந்த சும்மா இந்த சேட்டை பண்றதுனால உன் சக்தியை நீ மறக்க கடை சாபம். யாருக்கு, ஆஞ்சநேயர். இதை ஜாம்பவான் சொல்றார், உன் சாபத்தை, இந்த சாபம், ஆனா அந்த சாபம் யாருன்னா ஒருத்தர் உனக்கு ஞாபகப்படுத்துனா உனக்கு ஞாபகம் வந்துடும், உன் சக்தியெல்லாம் வந்துடும் அப்படின்னு அவருக்கு வரவலம். அதனால ஜாம்பவான் சொல்ல எங்க திருப்புல்லானி சேதுக்கரை, ஏன்னா இலங்கை 100 காத தூரம் இருக்கு, அதை தாண்ட முடியாது. யார் தாண்ட முடியும், ஆஞ்சநேயர் ஒருவரால் தான் தாண்ட முடியும். அங்க என்ன சொல்றான், என்னால தாண்ட முடியும் ஆனா என்னால திரும்பி வர முடியாது. எப்பா நீ போய் தாண்டி அங்க அம்மாவை பார்த்துட்டு வந்து திரும்பி வந்தாதானப்பா ராமாயணமே, அதனால நீ என்ன நீ போவே வேணாம். யார் அங்க தானே சொல்லுவேன். ஒவ்வொருத்தரும் ஒன்று, நான் 50 காத தூரம் தான் தாங்குவேன், நான் 10 காத தூரம் தாண்டுவேன். அப்பதான் ஆஞ்சநேயர் கம்முன்னு இருப்பார். எப்பவுமே நிறைய சக்தி இருக்கும் ஆனா வெளியே காமிச்சிக்க மாட்டாங்க. இவருக்கு வேற சாபம் வேற மறந்துட்டாரு இல்ல ஆஞ்சநேயரு, அதனால அப்படியே அமைதியா இருக்க. அப்ப ஜாம்பவான் வந்து ஞாபகப்படுத்தினாரா, நீ எப்பேற்பட்டவர் தெரியுமா, சிறு வயசுல சூரியன் உதிக்குது இல்ல, அந்த சூரியனை போய் பழம் நினைச்சு பறிக்க துள்ள போனாராம். அந்த சூரிய பகவானையே நீ தாண்டின, அப்பேற்பட்ட சக்திமான் நீ. அந்த சக்திமான்னா என்ன, ஆஞ்சநேயர் தான் சக்திமான், வாயு பகவான் அல்லவா. அப்பேற்பட்ட சக்தி இருக்கக்கூடிய பெண் பிள்ளை தான் நீன்னு ஆண்டாள் சொல்றா. இந்த பெண் பிள்ளைய ஏன், பகவானுக்கும் உனக்கும் அவ்வளவு நெருக்கும். இப்ப சங்குரு சக்கரம் சொன்ன உடனே உன் வாய் முணுமுணுக்குது இல்ல, அப்ப அந்த பெருமாளை பத்தி பக்தியாக இருக்கிறாய் அல்லவா. ஆக உன்னுடைய எப்பேற்பட்ட உன்னுடைய பண்டை உன் வல்லுடைகள் கட்டு பண்டே உன் வாயறிதம், வள்ளியர்கள் நீங்களே நானே தான் ஆயிடுங்க. உடனே அந்த உள்ள பெண் பிள்ளை சொல்றா, எனக்கு அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, நீங்க தான் வள்ளியர்கள், நான் ரொம்ப சிந்துவேன், நான் ரொம்ப சிந்துவேன், நான் ரொம்ப சின்னவன் அப்படின்னு உள்ள பேருக்கு பெண் பிள்ளை சொல்றாளாம். இல்ல இல்ல நீ சின்னவெல்லாம் கிடையாது, நீ தான் இருக்கிறதுலேயே பெரிய ஞானவான், நாங்க தான் இருக்கிறதுலே சின்னவன்.
அப்படி இந்த பெண் பிள்ளை சொல்றாளாம். இல்ல இல்ல இல்ல, நீங்க தான் ரொம்ப பெரியவங்க, ஆகையால் நீங்க தான் என்ன ஆசீர்வாதம் பண்ணணும் அப்படி உலகிற பெண் பிள்ளை சொல்லலாம். இது எங்க அப்பா ஒரு கதை சொல்லுவார். 2 அடியார்கள் கீழே விழுந்து சேவிக்க ஒரு காக்காரை பயிர் படுத்துக்கிச்சான். நம்ம நீங்க பார்த்தோம்ல, கெவுரு நட்ட பயிர். அதாவது ஒரு அடியார் ஒருத்தர் வீட்டுக்கு வராரு, அவர் வீட்டு நைட்டு தங்குறாரு, மறுநாள் காலை வண்டி எடுத்து அனுப்பணும். அப்ப கெவுரு நட்டு இருக்கக்கூடிய அந்த கெவுரானது நீர் இருக்கிறதுனால அடியவனை வந்து சேவிச்சு இவருக்கு நீர் தான் இவரு கீழே விழுந்து சேவிச்சுக்கிறார். அந்த வீட்டுக்கு சொந்தக்காரர் நீர் வந்ததுனால என் வீடு சுபிட்சமாக இருந்தது அப்படி இவர் விழுந்து சேவிச்சுக்கிறார். அப்ப வண்டி வந்ததுன்னு தெரியல, போனதுன்னு தெரியல. அந்த கேணிக்கு சொந்தக்காரர் வந்தாராம். எப்பா நீங்க விழுந்து வணங்கு போதும், வண்டியும் பூச்சிய என் கெவுரெல்லாம் பத்துக்குச்சு அப்படின்னாராம். என்னடா அண்ணா, வண்டி வந்தது கூட தெரியாமல் 2 அடியவர்கள் நீர்தான் பெரியவன் என்று இவர் விழுந்து இவரை சேவிக்க, இந்த அடியவர் இல்ல இல்ல நீர்தான் பெரியவர் என்று இவர் விழுந்து சேவிக்க, கீழே எனக்கு ஒன்றும் தெரியலையா. கீழே மண் இருக்கா, சேர் இருக்கா, சாக்கடை இருக்கா, எப்படி மணல் காலு நம்பி இல்லையா, ஒரு மணல் கால் நம்பி தன்னுடைய ஆச்சாரி புத்திரி சேத்துல நடக்கிறதுக்கு பால் மாறினாலாம். அந்த மண்ணுல இவர் படுத்திருந்து தன் முதுகு மேல ஏறி போக வச்சாராம். அப்ப அந்த உய்ய கொண்டாருடைய புத்திரிகள், அப்ப சிவன் நாதமுனிகள் உய்ய கொண்டார் மணக்கால் நம்பி நமக்கு பெரியவங்க காட்டுறாங்க இல்லையா. அது போல இந்த இடத்துல நாம் அடியார்களாக இருக்கிறோம்னு சொன்னா முதல்ல பொறுமை வேணும், 2வது சகிப்புத்தன்மை வேணும். நம்மளை குறை சொன்னா கூட சொல்லி போறான் போ, நம்ம பாவம் கழிதுன்னு இருக்கணும். அப்பேற்பட்ட பெண் பிள்ளை தான் உள்ள தூங்குறா. இந்த பெண் பிள்ளையும் பரவாயில்ல, இல்ல இல்ல நீ தான் பெரியவ அப்படின்னு இவன் தூங்குறா. இப்பேற்பட்டு இருக்கக்கூடிய, அதனாலதான் நானேதான் ஆயிடுக, இவன் தவறே பண்ணல, இவன் தப்பே பண்ணல, ஆனா ஒருத்த வந்து வேணும்னே நம்மளை குறை சொல்லி நம்மளை தப்பு பண்ணிட்டேன்னு சொல்றான். ஆமா ஆமா, எதுவும் தெரியாம இவன் தப்பு பண்ணல, ஆனா தெரியாம பண்ணிட்டேன் என்ன மனுஷன் இவன் கேட்கணுமா. அதுதான் இந்த பாசுரத்தினுடைய தாத்பரியம். அதுதான் ஸ்ரீவசனத்தில் அழகா சொல்றார். குற்றம் செய்தவர்கள் பக்கலிலே முறையும் கிருபையும் உகப்பும் உபகார ஸ்மிருதியும் வேண்டும்ன்றார். யாரு? பிள்ளை லோகாச்சாரியார். ஸ்ரீ வசன பூஷணம் என்ற 466 சூத்திரம் இருக்கு. அது ஒரு சூத்திரம் சொல்றார், மிக அழகாக எடுத்து காட்டுகிறார் சுவாமி. அழகாக என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, குற்றம் செய்தவர்கள் பக்கம், இப்ப நம்மளுக்கு ஒருத்தர் குற்றம் பண்ணிட்டார், நம்மள வேணுமே நம்மள அடிச்சுட்டார் இல்ல திட்டார், நாம் அதை ஏத்துக்கணுமா? சரி பரவாயில்லப்பா, ஏதோ நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன், தப்பே பண்ணலை இவன், ஆனாலும் அவர் ஓணும்னு ஏதோ பொறாமையில நம்ம மேல இருக்கிற ஒரு பொச்சிருப்புல நம்மள மனே திட்டிடுறார். சரி சரிப்பா பரவாயில்லப்பா என்ன மன்னிச்சுக்கோப்பா அப்படி இவன் சொல்லணுமா? இது போல யாரும் நடந்தாங்கன்னா, ஒரு பராசர பட்டர் இருந்த அந்த காலத்துல பெருமாளை சேவிக்க போறார். 10 வரல 10 மோதிரம், கழுத்து முழுக்க செயின், நல்ல அலங்காரம் பண்ணிட்டு பெருமாள் சேவிக்க போறார். ஏன்டா இப்படி எல்லாம் அலங்காரம் பண்ணுவாங்களா அப்படின்னு சொன்னா, எப்படி ஒரு மனைவியானவள் கணவனுக்கு அலங்காரம் பண்ணி தன்னை போஷதியாக காட்டுகிறாளோ அப்பதானே கணவனுக்கு ஆசை வரும். நீ அலங்காரமே இல்லாம ஒண்ணுமே இல்லாம போன கணவனுக்கு ஆசை வராது இல்லையா? அது போல நாம் எல்லாம் பகவானுக்கு மனைவியை போல அல்லவா? நாம் பகவான் எடுத்து அலங்காரம் பண்ணி கொண்டு பெருமாளை சேவிக்கணும். அலங்காரம்னா என்ன? ஞான பக்தி வைராகி இருக்கணும், சகிப்பு தன்மை இருக்கணும், பொறுமை இருக்கணும். இதெல்லாம் இவர் என்ன ஆபரணம் போட்டு யாரு பராசரம் மட்டும் போற போய் பெருமாளை சேவிக்கிறார். அவரை சேவிச்ச உடனே அவருக்கு பின்னாடி 100 பேர் நிக்கிறாங்க. எல்லாம் ஒரு சிஷ்யர். யாரு? பராசர பட்டருடைய அந்தரங்க சிஷ்யர்கள். அவர் எள்ளுன்னா எண்ணெயா நிற்கக்கூடிய சிஷ்யர்கள். அந்த நேரம் பார்த்து அந்த கோயில்ல ஒரு ஸ்ரீ வைஷ்ணவர் என்ன பண்ணாரு, மனாவரையா திட்டுறாரு. யார? இந்த பட்டர். இவர் கம்முன்னு பொறுமையா கேட்கிறார். சிஷ்யாலெல்லாம் அப்படியே ஆளுக்கு ஒரு கையில தடி எடுத்துக்கணும், அவர் அடிச்சிடலாம் அப்படின்னு இருக்கிறாங்க எல்லாரும். இவர் பொறுமைன்றார். யாரு? பராசர பட்டர். அவர் மனாவரையா திட்டி அப்படியே நின்றுட்டார் சோர்ந்து போய். எப்படி? செவிசுடு வசவு கலை சிசுபாலன் சொன்னானே அது மாதிரி. இந்த சிசுபாலன் என்ன பண்ணுவானா, கண்ணனை திட்டுறதே வேற, தன்னால திட்டி வாய் வலிக்குதுன்னு ஒரு கூலி ஆட்களை வச்சுக்கிட்டானா. இந்த மாதிரி நான் திட்டுறதெல்லாம் நீ திட்டணும், எனக்கு வாய் வலிக்கும், நீ சேர்த்து திட்டுற. அவனை கண்ணனை திட்டுறதே குழப்பு இந்த சிசுபாலன். அது போல இந்த ஸ்ரீ வைஷ்ணவன் இந்த பட்டரை மனாவரியா வைய உடனே இவர் என்ன பண்ணாரு, அவரு காலில் வீந்து கும்பிட்டு மோதிரம் 10 மோதிரத்தை கைட்டி அவரு காலில் வச்சு, ஆஹா இன்னைக்குதான் நான் தன்யனானேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது அப்படின்னு சொல்றாரு பராசர பட்டர். 100 சிஷ்யால் பின்னாடி ரொம்ப ஆச்சரியமா பாக்குறாங்க. ஐயோ என்னடா இது, இவர்கிட்ட சம்பாவனை வாங்கணும்னு சொன்னா இவரை திட்டினாதான் சம்பாவனை கிடைக்குமான்னு இவங்க நினைக்கிறாங்க. உடனே சொல்றாரு பராசர பட்டர், அப்படி அல்ல, நம்ம பெருமாளை போய் சேவிக்கணும்னு வச்சுக்கோ, ஏன் முதல்ல பெருமாள் பெருமையை நம்ம சொல்லணும், அதுக்கப்புறம் நமக்கு இருக்கக்கூடிய தாழ்மையெல்லாம் சொல்லணும். நான் இப்பேற்பட்ட பாவி அல்லவா, நான் பல கல்ப கோடிக்காக நான் ஜென்மம் எடுத்திருக்கிறேனே,
பாவமே செய்து பாவியானேனே மெய்யற்கே சொல்லி மெய்யனாகும் விரும்பி தொழுவார்கள் ஆழ்வார் சொல்றாரு இல்லையா. நான் மெய் சொல்றேன், ஒரு நாள் கூட பொய் தானே சொல்லிக்கிறேன், எப்ப பார்த்தாலும் நான் பாவம் தானே பண்ணிக்கிறேன் அப்படின்னு அந்த பெருமாள் கிட்ட நம்ம பாவத்தை எல்லாம் சொல்லணும். முதல்ல ஒரு பெருமையை சொல்லணும், அப்புறம் நம்ம பாவத்தை சொல்லணும், அதுக்கப்புறம் தான் நம்ம வணங்கணும். அப்பதான் பெருமாள் ரொம்ப சந்தோஷப்படுவாராம். ஏன் அதென்ன உண்மை. நம்ம பல கல்பக்கோடு காலம் என்ன பிறகு எடுத்தோம், ஏதோ பூர்வத்தில் பண்ண புனி இப்ப மனித பிறவி கிடைச்சிருக்கு. அரிது 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 மானிடனாய் பிறப்பது அரிது, கூன் குருடு செவிடு இல்லாமல் பிறப்பது அரிது. அப்ப இந்த மனித பிறவி இப்ப பெருமாள் கொடுத்துக்கிறாரு. பூர்வம் நான் நாயா இருந்தா எனக்கே தெரியாதே, நான் பண்ண பாவம் தானே. இப்ப நமக்கு கஷ்டம் வருது, நம்ம கஷ்டம் நமக்கு தெரிஞ்சுக்கலாம், நான் என்ன பாவம் பண்ணணும் தெரியலையே, நல்லவனா தான் அப்படின்னு நினைப்பான். ஆனா கெட்டவனா தானே பண்ணுவான், இந்த பாலும் தெய்வம் என்னை தண்டிக்குதே கெட்டவன் அப்படின்னு நினைப்பான். ஆனா நல்லவன் நான் பண்ண பாவம் இப்ப அனுபவிக்கிறேன், இவன் தான் நல்லவன் நினைப்பான். அப்ப பராசரப்பட்ட நினைக்கிற நான் புரிஞ்சதுக்கு இவ்வளவு பண்ண பாவத்தை எல்லாம் நீ பெருமாள் கிட்ட சொல்லிட்ட, நான் நியாயமா நான் தான் சொல்லி இருக்கணும், நான் வந்து பெருமாளுடைய பெருமை சொல்றதுக்கு எனக்கு நேரம் பத்தல. அப்ப பாவத்தை நீ சொல்லிட்ட இல்ல, இந்த உனக்கு சம்பாவனை அப்படின்னு அவர் காலில் விழுந்து வணங்கினாராம். அப்பேற்பட்ட அடியவள் தான் இப்ப உள்ள தூங்கிக்கிறான். அப்பேற்பட்ட அடியவள் தான் உள்ள தூங்குறா. அந்த அடியவள் ஆண்டாள் இங்கே எழுப்புறா. வல்லையும் கட்டுரைகள் பண்டேயும் வாயறிதும், உன்னுடைய வாய்மொழி மாற்றம் மிக அழகாக இருக்கிறதே என்று அந்த பெண் பிள்ளை உள்ளிருந்தே அவ சொல்ல, இவ இல்ல நீர் தான் பெரியவோ என்று இவள் சொல்ல, பண்டேயும் கட்டுரைகள் பண்டேயும் வாயறிதும், வல்லீர்கள் நீங்களே நானே தான் ஆயிடுங்க. வல்லீர்கள் நீங்கள் தான், நான் இல்ல. வல்லீர்கள் வல்லீர்கள் என்ன, நீர் தான் ஞானமுடையவள், அதிகாரமுடையவள், பக்தி உடையவள், நீர் தான், நான் இல்ல. ஆண்டாள் சொல்றா, இல்ல 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 நீர் தான் வல்லீர்கள், நீரே ஞானமுடையவள், நீரே பக்தி உடையவள், நாங்களாம் ஒண்ணுமே கிடையாது, நாங்களாம் அடியவன், எங்களுக்கெல்லாம் ஒண்ணுமே தெரியாது, நாங்களாம் பாவமே செய்து பாவியானவர்கள். இவ சொல்றா, இந்த ரெண்டு பாவத்தால் விழுந்து விழுந்து சேவச்சு காக்கார பயிர் படுத்துக்குச்சே, அது போல இங்க ஆண்டாலும் உள்ள இருக்கக்கூடிய பெண் பிள்ளையும் இப்படி தன்னை தன்னை தன்னையே நீஷ பாவகா, ஒரு உத்தம அடியவன்கிட்ட ஒரு அடியவன் சென்றானேயானால் இப்படிதான் சேவிக்கணும், நீர் தான் பெரியவர், நான் சின்னவன். பெருமாள் கிட்ட போனாலும் இப்படிதான் இருக்கணும், ஒரு உத்தம அடியவர்கிட்ட போனா இப்படிதான் இருக்கணும். அப்படி அவன் இருந்தானே ஆனால் அவன் ஞானவான் ஆகிறான். வல்லீர்கள் நீங்களே நானே தான் ஆகிடுக, உள்ள நீ போதாய் உனக்கென்ன வேறுடைய. சரி சரி இரு, நான் தான் வரேன். எல்லாரும் போந்தாரோ போந்தார் போந்து எண்ணிக்கொள். நேற்று நம்ம என்ன பண்ணோம், எல்லாரும் சேர்ந்து போனோம் நம்ம பேசிக்கிட்டோம்ல. எல்லாரும் போந்தாரோ போந்தோர்பன் எண்ணிக்கொள், எல்லாரும் உங்ககிட்ட தான் வந்து நிக்கிறோம். எல்லாரும் பெருமாள் சேவிக்கிறதுக்கு போறதுக்கு ரெடியா இருந்தாங்க, நான் தான் தடுத்து நிறுத்தி வச்சிருக்கிறேன். ஏன் ஒரு பெண் பிள்ளை கூட விட்டுட்டு வரக்கூடாதுன்னு பெருமாளுக்கு தெரியும் இல்லையா. நம்ம எல்லாரும் 5 லட்சம் பெண்கள் நம்ம பகவானுக்காக நோன்பு நோக்கிறோம் அல்லவா. நீ ஒன்னா வந்து எண்ணிக்கோ, ஒரு தலையா வச்சு உன் கையை எடுத்து ஒரு அடியார் தலைமையில கை வச்சு எண்ணுன்றா. போந்தார் போந்து எண்ணிக்கொள், எல்லாரும் வந்துட்டாங்களான்னு பாரு, போந்து எண்ணு. அது என்னடா கை வச்சு எண்ணணுமா, என் கை தடி வச்சு எண்ணக்கூடாதா. பூரி ஜெகநாத் போனா பெரிய கொம்பு தடால் தடால் நம்ம தலைமையில தட்டுவாங்க. என்ன அது அருள் என்னும் தண்டால் அடித்து, திருவாவழி பாசுரம், அருள் என்னும் தண்டு அடித்து அப்படின்னா. ஆனா இங்க ஆண்டாள் என்ன பண்றாளாம், ஒரு உத்தம அடியவன் கை நம்ம தலைமையில பட்டால் ஆகாதோ, இதான் சுவாபதேசம். ஆனா நம்ம என்ன பண்றோம், என்ன தொடாத நான் தான் பெரியவன், அவன் நம்ம நீ தொடாத நான் தான் பெரியவன் அப்படி நம்ம இந்த லோகத்தில் இருக்கிறோம். ஆனா இங்க ஆண்டாள் சொல்றா மிக அழகாக, நீ உத்தம பெண் பிள்ளை அல்லவா, உன்னுடைய கையை எடுத்து என் தலைமையில வச்சு எனக்கு ஆசீர்வாதம் பண்ணு. அப்படியாவது உன் கையை எடுத்து என்ன தொடு. இந்த கண்ணை என்ன பண்ணுவானா, எப்ப பார்த்தாலும் இந்த கோபிமார்கள் முந்தானிலேயே இருப்பானா. அவளை தொட்டுக்கிறது, அவளை புடிச்சிக்கிறது, அவளை கட்சிக்கிறது, அவளை தோளோடு தோல் சேர்த்துக்கிறது. ஏண்டான்னா கோபிமார்கள் ஸ்பரிசை இவனுக்கு கூடவே வேணுமா. அது சிவத் பாகவதர் ரொம்ப அழகா சொல்றாரு. கண்ணனை எங்க காணலாம், கோபிமார்கள் பொய்சலத்திலே காணலாம். கோபிமார்கள் பொய்சலா என்ன, முந்தானையில கண்ணனை முறிஞ்சு வச்சு இருப்பாங்களாம். இப்படி கூட வாய்ந்த கண்ணன் இருப்பான். இல்ல இல்ல இந்த பெண்கள் எல்லாம் மஞ்சள் வாங்க போவாங்களாம். மஞ்சள் வாங்கினா ஒரு கருங்கல்ல தேய்ச்சி பார்க்கணும்ல. இவன் கருங்கல் என்ற கண்ணன் இவனை முதுக குடிடான்னு வாங்கலாம். இந்த கண்ணை முதுக குடிவானா. இந்த மஞ்சள் வாங்குறாங்கல்ல, அவன் முதுகுல தேய்ச்சி பார்ப்பாங்களாம். அவன் நல்லா பிடிக்குது, உடனே சேர்த்து கட்டிப்பாங்களாம். இப்படி இருந்த கண்ணன் அல்லவா நம்ம 2 நாளைக்கு முன்ன பார்த்தல, தோல் போட்டுதான் போவார். செல்வ சிறுமியர்கள் என்ன செல்வம், ஒரு பெண் பிள்ளையானவள் அவருடைய அண்ணன் கண்ணனுக்கு தோல் கொடுத்துதான் போவார்னு பார்த்தோம்ல. அப்பேற்பட்ட ஒரு பதிலை அல்லவா, அப்பேற்பட்ட பெண் பிள்ளை அல்லவா நீ. ஆகையினாலே எல்லாரும் வந்தாச்சு,
உன் வீட்டு முற்றத்துல தான் நாங்க எல்லாம் இருக்கிறோம், நீ ஒன்னா வந்து எண்ணிக்கோ, எங்க தலைமையில கை வச்சு நீயே இது எல்லீரும் போந்தாரோ போந்தார் போந்து எண்ணிக்கொள். சரி சரி வந்தாச்சு எல்லாரும். சரி நம்ம என்ன பண்ணலாம்? எல்லாரும் சேர்ந்து இப்ப பேசுறாங்க. வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை மாயனை பாடு. கோலாய பீடம் என்ற ஒரு யானையை கொள்வதற்காக பகவான் கண்ணன் வந்தானே, வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்ற அழிக்க. என்னடா அது, அவன் ஒரு ஆணையை கொல்றான், ஒரு ஆணையை காப்பாத்துறான், நம்ம முடியலையே. இவங்க ஒண்ணு பேசிக்கிறாங்க. என்னடா கஜேந்திரன் ஒரு யானை, அந்த யானையை மட்டும் காப்பாத்திட்டார். இந்த கோலாய பீடன்ற ஒரு யானை, இந்த யானையை மட்டும் அழிச்சிட்டார். அப்ப ஏன் இந்த யானையை அழிக்கணும்? அந்த யானையை காப்பாற்றணும். இந்த யானை கஜேந்திரன் ஆழ்வான் ஆகுறார். பக்தி இருக்கு, ஞானம் இருக்கு, எனக்கு பகவான் தான் எல்லாம் அப்படின்ற எண்ணம் இருக்கு, அனைவரும் பகவான் சொத்து அப்படி ஒரு எண்ணம் இருக்கு. அதனால அந்த யானையை காப்பாத்துறார். ஆனா இந்த யானை என்ன ஆயிருக்கு? இந்த கம்சன் என்ன பண்ணிருக்கிறான்? அதுக்கு எல்லாம் மொடா குடி, அது வேற உள்ள ஊத்தி வச்சிருக்கிறான். அது குடி சாப்பிட்டா அதுக்கு என்ன வரும்? மனுஷன் நல்லா இருந்தாவே அவன் நல்லவனா நமக்கு தெரியாது. அந்த மனுஷன் கொஞ்சம் உள்ள போட்டா அப்படியே ஆடுவான் இல்லையா, தடா தடான்னு. அதுபோல யானைக்கு போட்டா அதுன்னா அவனுக்கு கதி. அதுக்கு எப்பேற்பட்ட மதம் பிடிச்சு போச்சு. அந்த கோலாயப்படுகின்ற யானையை அழிக்க வந்தான் அல்லவா கம்சனுக்கு இங்கே பகவான் எடுத்து காட்டும் பொழுது, அப்ப கம்சனை குஞ்சு பிடித்து அடித்தான், கோலாயப்படுகின்ற யானையை அழித்தான். அதெல்லாம் என்ன இங்க சுவாபதேசத்துல சொல்றாரு, நம் உள்ள இருக்கக்கூடிய அகங்காரம் மமகாரம் தான் கம்சன். நான் தான் எல்லாத்தையும் செய்யறேன், அதான் கோலாயப்படுகின்ற யானை. இல்ல இல்ல எனக்கு ஒண்ணுமே தெரியாது, பகவான் தான் எல்லாம் அப்படி நினைச்சா நீ கஜேந்திர ஆழ்வான் என்ற யானை உன்னை காப்பாத்திடுவார். நான் தான் குமி இருந்தாயனால் கோலாயபடம் என்ற யானை கம்சன் என்ற ஒரு அகங்காரம் பிடித்தவன் அவனை அடித்தே தீருவார். அவன் பெருமையை நம்ம இங்கு பாடலாம். அதைத்தான் வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை மாயனை பாடு. ஆண்டாள் ரொம்ப அழகாக காட்டினான். அந்த பாசுரத்தை இன்னைக்கு அனுபவிச்சோம். ஆண்டாள் ஆழ்வார் எம்பெருமானாகிய துடிலேசனும். நாளைய பாசுரம் மிக விசேஷமான பாசுரம். நாயகனாய் நின்ற நந்தகோபன் இத்தனைக்கு 10 பெண்களை எழுப்பினார்கள். நாளைக்கு கண்ணனையே எழுப்ப போறா. அது என்னன்றதை நாளைக்கு பார்க்கலாம். ஆழ்வார் எம்பெருமானாகிய